சரி, நீங்க எல்லாம் போங்க. என் பேரு என் கூடயே இருக்கட்டும். அது எப்படி முடியும்? என் பிள்ளை ஏன் என் புள்ள உங்ககிட்ட இருக்கா, உன் புள்ள என்கிட்ட இருக்க கூடாதா? பார்வதி, அவங்களை கிளம்ப விட. இப்ப போனாதான் அவங்க ராத்திரிக்குள்ள ஊர் போய் சேர முடியும். சரிம்மா, குழந்தை எப்படி? நான் இப்ப வந்துடுறேன். என்ன பார்வதி, என்ன பண்ண போற? என் நகையெல்லாம் எடுத்து என் மருமகளுக்கு கொடுக்க போறேன். சரி சரி, எல்லாத்தையும் அப்படியே அள்ளாத, 1-2 மிச்சம் வைடி. எதுக்கு? யாராவது வைதேகி, ஸ்னேகா இந்த மாதிரி சிறுக்கிகளுக்கு கொடுக்கலான்னா? உன்னோட பெரிய தொல்லையா போச்சே. இந்த பாரும், பேரப்பிள்ளை எடுத்தாச்சு. வாழை சுருட்டிக்கிட்டு மரியாதையாயிரும். இல்லைன்னா வாழை இழுத்து வைக்க பொருளை வச்சு கொளுத்திடுவேன், ஜாக்கிரதை. சரி போ. அம்மாடி செல்வி, இந்தா இதை வாங்கிக்க. இதெல்லாமே உனக்கு தான். நகைய கொடுத்து பாசத்தை காட்டி பார்வதி சென்டிமெண்டா பேசி கலக்குறாள. இல்ல, எதுக்கு இதெல்லாம்? உங்க அன்பே எனக்கு போதும். என்னம்மா இதெல்லாம்? பழைய விஷயத்தெல்லாம் மறந்துட்டு நீங்க என் பொண்ணுகிட்ட பாசமா இருக்கீங்களே, அது ஒன்னே போதாதா? உன்னோட ஒரே பையன் நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்காம இப்படி நகையை கொடுத்து ரொம்ப வேதனையா இருக்குமா? இருக்கட்டும்டா செல்லம். இந்த மாதிரி அழகான பேரனை பெத்து என்கிட்ட கொடுத்துருக்கியே, உனக்கு என்ன கொடுத்தாலும் பத்தாது. ஏய், எனக்கு ஒரு கண்ணத்தை விட்டு வைடி. சரிங்க சம்பந்தி, நாங்க கிளம்புறோம். வரேன் மாமா, வரேன் அத்தை. சரி. வரோம் சம்பந்தி. வரமா? அவங்கள போய் வழி அனுப்பிச்சிட்டு வரேன். என் தங்கம், என் செல்லம், என் பேரன். வாப்பா மகேஷ், வாழ்த்துக்கள். தேங்க்யூப்பா. புதுசா கிரானைட் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. நீயும் என் கூட தானே இருக்க போற? நீங்க தானே எம்டி, நான் சும்மா சைடுல ஒரு அசிஸ்டன்ட். நீ எனக்கே எம்டி, அதை மறந்துடாத. மகேஷ், வாழ்த்துக்கள்ப்பா. தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ். அங்கிள், நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? வாப்பா மகேஷ், நல்ல நேரம் போறதுக்கு முன்னாடி அந்த சீட்ல உட்காரு. உங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தோட இந்த புது கிரானைட் பிசினஸ் நான் ஆரம்பிக்கிறேன். உங்க எல்லாரோட ஒத்துழைப்பும் எனக்கு கண்டிப்பா தேவை. இனிமே இந்த ஷேர் புரோக்கர் பிசினஸ் நான் பார்த்துப்பேன். கிரானைட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் மகேஷ் பார்த்துப்பான். இந்த தொழிலுக்கு கடின உழைப்பும் முயற்சியும் தேவை. அது மகேஷ் கிட்ட இருக்கு. அவன் நல்லா வருவான். அவன் கூட சேர்ந்து நம்மளும் வளருவோம். இந்தப்பா மகேஷ், இது ஃபர்ஸ்ட் ஃபைல். இதை பார்த்துட்டு கையெழுத்து போட்டுரு. இதுல ஃபர்ஸ்ட் செக்ல சைன் பண்ணிடு. இந்தாங்க, முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. மாமா. தேங்க்யூமா. எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேடம்.
அப்ப நான் புறப்புறேன் ராஜசேகர். நல்லது சொக்கலிங்க. வரேன்ப்பா. ஓகே அங்கிள். வரேம்மா. சரிங்க மாமா. மகேஷ், தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். என் ஆசீர்வாதம் நல்லா பண்ணுங்க. இருப்பா, நல்லா இருப்பா. ரோஜாம்மா, நல்ல மனசோட ஆரம்பிக்கிறது எதுவும் நல்லா இருக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் மாமா. நீ ஆசைப்பட்ட மாதிரி மகேஷுக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுத்தாச்சு. இனிமே அவன் ஃபுல் டைம் பிஸி ஆயிடுவான். ஸ்னேகாவை பத்தி நினைக்கிறதுக்கு அவனுக்கு நேரமே இருக்காதுமா. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு மாமா. என்ன வீரலட்சுமி, எல்லாம் குட் நியூஸ் தானே? ஸ்னேகா வயித்துல இருந்த கரு கலைஞ்சிடுச்சா? இல்ல மகேஷ், ஆஸ்பத்திரி டாக்டர் அவ கருவு கலையிலேன்னு சொல்லிட்டார். என்ன உளர்ற? அன்னைக்கு நாயை ஓட விட்டு அவளை விரட்டணுமே. நீயும் அங்கதானேப்பா இருந்தே. என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியாதா? நாய் அன்னைக்கு அவன் மேல பாஞ்சது, அவன் மயங்கி விழுந்தா. ச்சே, அதுக்குள்ள கூட்டம் சேர்ந்துருச்சு. நாங்க நாயை கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். ச்சே, அவ தப்பிச்சிட்டாளா? ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இப்படி கேவலமா கோட்டை விட்டுட்டீங்களே. இத பார், கோட்டை விட்டது நீ, என்னைய குத்த சொல்ற? இந்தா உன் அட்வான்ஸ் பணம். இது திருப்பி கொடுக்கதா உன்னை நான் இங்க வர சொன்னேன். அப்போ உன்னாலே முடியலன்னு ஒத்துக்கிற. இத சொல்றதுக்கு உனக்கு கேவலமா இல்ல? நான் என்ன பண்ணட்டும்? சரியான அம்மி கொழுவி வந்து அவ வயித்துல வளருது. உருண்டாலும் ஓடினாலும் ஆடாம அசையாம கம்முன்னு கிடக்குது. இப்ப அவ எங்க இருக்கா? ஆஸ்பத்திரியில தான் கிடக்குறா. அப்ப ஏன் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்க? அவ கதையை ஹாஸ்பிட்டலே முடிக்க வேண்டியதானே? அங்கே ரிஸ்க் ஜாஸ்திப்பா. அவளை சுத்தி அந்த கிழவி கீச்சா பன்னீருன்னு ஆள் இருக்காங்க. வீரலட்சுமி, உனக்கு வயசாயிடுச்சு. பேசாம ஓரமா போய் அப்படி உட்காரு. உன் தொழிலுக்கு ஸ்னேகா வேணும், ஆனா அதுக்காக நீ ரிஸ்க் எடுக்க மாட்ட, அப்படிதானே? ஏய், எனக்கு ஒன்னும் வயசாவலே. நான் பழைய விஜயவாடா வீரலட்சுமி தான்ப்பா. ஆமா, இந்த பந்தாக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஒரு பொம்பளை உன்னை கத்தியால குத்தி இருக்கா, அவ பொண்ணு உன் கண்ணுல விரல விட்டு ஆட்டுறா. பெருசா வீரலட்சுமியா? பேர்ல மட்டும்தான் வீரம் இருக்கு, செயல்ல ஒண்ணுத்தையும் காணும். ஏய் மகேஷ், யார்கிட்ட என்ன பேச்சு பேசுற? நான் ஆம்பளைக்கு ஆம்பளை. ஆமா, ஆம்பளைக்கு ஆம்பளை. ஒரு பொம்பளை கிட்ட மோத முடியல, பெருசா பேச வந்துட்டேன். ஏய் மகேஷ், போறேன். அந்த ஸ்னேகா உண்டு இல்லேன்னு பண்ணி அவ வயிற்று பிள்ளைய கலைக்கிறேன். என்ன அவமானப்படுத்தினதுக்காக அவ கணக்க தீர்க்கிறேன். ஸ்னேகா, எப்படிம்மா இருக்கு உடம்பு? பரவாயில்ல பாட்டி. இந்தா இந்த ஜூஸை குடி. எனக்கு வேண்டாம், நீயே குடிச்சுக்கோ. இது உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை, உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்காக. குடி குடி குடிமா ஸ்னேகா, நல்லா குடி. உடம்பு பாத்துக்கணும் இல்ல, குடி. நீ ஏன் இங்க வந்த? எப்படிமா இருக்க ஸ்னேகா? நீ விஜயவாடா வீரலட்சுமி தானே, இங்க எதுக்கு வந்த? உணர்ச்சி வசப்படாத பாட்டி. ஸ்னேகாவை நாய் கடிச்சிச்சின்னு கேள்விப்பட்டேன், அதான் வந்தேன். இந்தா ஸ்னேகா, பழம் ஹார்லிக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு உடம்பு தேத்திக்கமா. இதெல்லாத்தையும் எடுத்து முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஏம்மா என்ன பார்த்து பயப்படுற? நான் உனக்கு கெடுதல் செய்ய வரல. ஆமா, எப்படிம்மா உனக்கு நாய் கடிச்சிச்சு? எந்த நாய் கடிச்சிச்சு? மகேஷ்ங்கிற நாய். ஐயோ! ஏய், ரொம்ப நடிக்காத வீரலட்சுமி. மகேஷும் உன் அடியாலும் அந்த மாருதி வேன்ல உட்கார்ந்து இருந்ததை நான் என் கண்ணால பார்த்தேன். இது உன் வேலை தான் எனக்கு நல்லாவே தெரியும். சத்தியமா எனக்கு தெரியாது ஸ்னேகா, நான் ஊர்லயே இல்ல. மகேஷ் எப்படியோ என் ஆளுங்களுக்கு காசு கொடுத்துட்டு கூட்டு சேர்த்துக்கிட்டு இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணிருக்கான். பொய் சொல்லாத, குளுத்து அழுகி போயிருவேன். ஸ்னேகா, உனக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும். நான் எதையும் நேருக்கு நேரா செய்யறவ. முதுகுக்கு பின்னாடி குத்துறவ இல்ல இந்த விஜயவாடா வீரலட்சுமி. நீயும் மகேஷும் சேர்ந்துதான் அவளை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்க. பாரு ஸ்னேகா, இந்த பாட்டிக்கு புத்தி கெட்டு போச்சு. உன்னை கொல்றதால எனக்கு என்ன லாபம் ஸ்னேகா? நீ உயிரோட இருந்தாதானே
நான் லட்சமா சம்பாதிக்க முடியும். என் திட்டம் என்னன்னு உனக்கு நல்லா தெரியும். நான் உன்னை கொல்லுவேனா? உன் அடியாளும் மகேஷுமா சேர்ந்து நாயை ஏவி விட்டு என் கர்ப்பத்தை கலைக்க முயற்சி பண்ணாங்க. அது நடக்கல. இனிமேலும் நடக்காதுன்னு போய் அந்த மகேஷ் கிட்ட சொல்லு. என் அடியாள நான் செருப்பால் அடிச்சிட்டு தான் வரேன். மகேஷ்க்கு எனக்கு கூட சண்டைதான். இதெல்லாம் நான் நம்பணுமா? நம்புறது நம்பாதது உன் இஷ்டம். ஆனா உன்னை கொல்றதாலேயோ உன் கர்ப்பத்தை கலக்கறதாலேயோ எனக்கு என்ன லாபம்? நான் ஒரு ஆம்பளையே நேருக்கு நேரா நின்னு மோதுறவ. ஆனா ஒரு கர்ப்பிணி பொண்ணே ஓட ஓட விரட்டி நாயை விட்டு கடுக்க வச்சு கர்ப்பத்தை கலைக்க மாட்டேன். அந்த அளவுக்கு இந்த விஜயவாடா வீரலட்சுமி கோழை இல்ல ஸ்னேகா. சரி, இப்போ எதுக்கு இங்க வந்த? மகேஷ்க்கு எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சுமா. லாட்ஜில போலீஸ் உன்னை பிடிக்கிறதுக்கு திட்டம் போட்டது நானும் அவனும் தான், ஒத்துக்கிறேன். ஆனா இப்போ அவன் உன்னை கொல்லணும்னு நினைக்கிறான். கொலை செய்யற அளவுக்கு நான் கெட்டவ இல்ல. எனக்கு தேவை உன் உடம்புதான் ஸ்னேகா, உன் உயிர் இல்ல. மகேஷ் கிட்ட நீ ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் ஸ்னேகா. அவனால உன் உயிருக்கு ஆபத்து. அது சொல்லதான் நான் இப்போ இங்க வந்தேன். எதுக்கும் துணிஞ்சுதான் நான் நிக்கிறேன். சபாஷ் ஸ்னேகா, உனக்கு தில் இருக்கு, உன் அழகும் கூடி இருக்கு, உனக்கு தைரியமும் அதிகமா இருக்கு. தைரியமான பொம்பளைங்களதான் இந்த விஜயவாடா வீரலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய், வரட்டுமா? நல்ல வசதியான ரூம் தான். ஆமா, செலவு காசு பணம் வேணுமா? அட்வான்ஸா வச்சுக்கோ. நமக்குள்ள என்ன, அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எதுவும் தேவையில்லை, பேசாம நடைய கட்டு. இல்ல இந்த கிருஷ்ணவேணிக்கு கட்ட கோவம் வரும். கிருஷ்ணவேணியா? இந்த பேரு நான் எப்பவோ கேள்விப்பட்டேனே. இந்த கிருஷ்ணவேணிய யாருன்னு நினைச்ச ஒரு போடு போட்டுவேன். என்னது, உன் பேரு கிருஷ்ணவேணியா? ஏ கிழவி, இப்போ ஞாபகம் வருது. அன்னைக்கு ஒரு நாள் நான் லாக்கப்ல இருந்தப்போ பரதா போட்டுக்கிட்டு வந்து என்ன அடிச்சது நீதானே? கிருஷ்ணவேணின்னு உன் பேரு சொன்னது கூட நீதானே? அடி பாவி, யானை மாதிரி ஞாபகம் வச்சிருக்கே. உன்னை ஒரு நாள் யானை மாதிரி மிதிச்சு காட்டுறேன். உன் சாவு என் கையில தாண்டி. ஸ்னேகா கண்ணு, கோச்சுக்காதுடா, வரேன். ஏய், என்ன அடி பாவி, இந்த பட்டு பட்டிட்டு போறாள. ஒரே ஒரு ராணி மட்டும் கிடைச்சிருந்தா ஐயா வின்னா இருப்பேன். அதுக்கு முன்னாடி நான் உன் கதையை க்ளோஸ் பண்ண போறேன். நாதாரி நாயங்களா, இங்க என் தொழிலுக்கே அந்த ஸ்னேகா சீட்டு கிழிச்சிட்டா. அவளை க்ளோஸ் பண்ண வக்கில்ல, நீ இவனை க்ளோஸ் பண்றியா? இல்லக்கா, அது வந்து டேய், அந்த ஸ்னேகாவை இப்போதான் நான் பார்த்துட்டு வரேன். அவ தங்கி இருக்கிற ஆஸ்பத்திரியில ராத்திரில எப்படி உள்ள போகணும், மாட்டுக்காம எப்படி தப்பிக்கணும், எல்லாம் ரகசியமா விசாரிச்சுட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு ராத்திரி நீ போய் அந்த ஸ்னேகாவுக்கு சங்கூதணும். நாளை காலையில அவளுக்கு விடிய கூடாது. போன தடவை மாதிரி போட்ட விட்டீங்க, உடலை உருவிடுவே. ஜாக்கிரதை. ஜாக்கிரதையா காரியத்தை முடிச்சிருக்கா. நான் ஸ்னேகாவை சந்திச்சு பேசினது எல்லாரும் பார்த்தாங்க. அதனால அவ செத்தா சந்தேகம் என் மேலதான் வரும். அதுக்கு நாம விடக்கூடாது. அவ சாவுக்கு காரணம் ஆஸ்பத்திரி டாக்டர் தான் போலீஸ் நம்புற மாதிரி நாம காரியத்தை கச்சிதமா முடிக்கணும். எப்படிக்கா?
ஸ்னேகா, உன் வயிற்றில் இருக்கிற கருவை கலைக்கிறதுக்கு இதுதான் மருந்து. அதிகமா கலந்தா உன் உயிருக்கே ஆபத்து. நீ ஒளிஞ்ச. பயப்படாதம்மா, நான் தான். ஊசி மருந்து கழண்டு கீழே விழுந்திருக்கு. இதை போட்டுதான் வந்திருக்கேன். கொஞ்சம் இருங்க, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். நைட் டியூட்டி டாக்டர் வர்ற நேரமா, சீக்கிரம் வந்துரு. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சரி. நர்ஸ், இதான ஸ்னேகா ரூம்? ஆமா டாக்டர். ரிப்போர்ட்ஸ் கொடுங்க. எங்க பேஷண்ட்ட காணோம்? பாத்ரூம் போயிருக்காங்க. ஹலோ மிஸ் ஸ்னேகா, ஐ அம் தீபக். இந்த வாரம் முழுக்க நைட் ஷிஃப்ட் போட்டிருக்காங்க. இனிமே நான் தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போறேன். ஓகே. நர்ஸ், வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இல்ல டாக்டர். இது பிடிங்க. நர்ஸ், இது என்ன குளுக்கோஸ் ஒயிட் கலரா மாதிரி இருக்கு? தெரியல டாக்டர், நானும் கவனிக்கல. ஸ்டூபிட். கவனிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, இது என்ன ஊசி? நான் ஒரு ஊசி தான் குத்துனேன். இன்னொரு ஊசி எப்படி வந்ததுன்னு தெரியல டாக்டர். டாக்டர், என்னாச்சு? சாரிமா, இந்த ரூம்குள்ள வேற யாரோ வந்திருக்காங்க. வேற ஏதோ மருந்து இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க. பார்த்தா விஷ மருந்து மாதிரி இருக்கு. ஐயோ, யார் பண்ணான்னு தெரியலையே. ஐயோ, விஷம் மருந்தா? பாட்டி, நீ கொஞ்சம் பேசாம இரு. எப்படி டாக்டர் முடியும்? இந்த ரூம்ல நாங்க 2 பேர் மட்டும் தானே இருக்கோம், வேற யாருமே வரலையே. இல்லம்மா, குளுக்கோஸ் கலர் மாதிரி இருக்க. வேற யாரோ வந்திருக்காங்க, இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க. டோன்ட் வரி, நான் இந்த குளுக்கோஸை லேப்ல கொண்டு போய் டெஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே நர்ஸ், கொஞ்சம் கவனமா இருங்க. இது பேஷண்டோட உயிர் பிரச்சனை. சாரி டாக்டர். இது மட்டும் விஷம் மருந்துன்னு கன்ஃபார்ம் ஆகட்டும், உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். ஸ்னேகா, டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன். என்ன பாட்டி இது? யார் ரூம்குள்ள வந்திருப்பாங்க? யார் வந்தாங்கன்னு தெரியலையே. நான் கூட அசந்து தூங்கிட்டேம்மா. இன்னும் கவனமா இருக்கணும் பாட்டி. ராத்திரி நடந்த சம்பவத்தை நினைச்சு எனக்கு தூக்கமே வரலப்பா. அதுக்கு தான் சொன்னேன், நான் துணையா இருக்கேன்னு. கேட்டிங்களா? ஆமா, நீ இருந்துட்டாலும். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் ஸ்னேகா. உடம்பு பரவாயில்லையா? இப்ப பரவாயில்ல. நேத்து நைட்டு நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி விஷ ஊசி ஏத்தி உங்களை கொலை பண்ண பார்த்திருக்காங்க. டாக்டர், ஸ்னேகா, நீங்க நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்க நேரம் பார்த்தா யாரோ வந்திருக்கணும். லேப்ல அந்த செலின் பாட்டில டெஸ்ட் பண்ண, அதுல விஷம் கலந்துருக்கு. ஐயோ கடவுளே, அந்த விஷம் மருந்து ஸ்னேகா கையில ஏறி இருந்தா அவ வயிற்றுல வளர்ற குழந்தை கலைஞ்சு போயிருக்குமே. பாட்டிமா, ஸ்னேகா உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கும். நல்ல வேலை, ஆஸ்பத்திரிக்கு வர இந்த கெட்ட பேரை நான் காப்பாத்திட்டேன். அது மட்டும் இல்ல டாக்டர், நீங்க ஸ்னேகா உயிரை காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். சீஃப் டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் இதை பத்தி ஒரு என்கொயரி இருக்கும். எங்க ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் யார் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அந்த என்கொயரியில சொல்லுங்க. நான் அப்புறம் உங்களை பார்க்கறேன். ஓகே டாக்டர். ஸ்னேகா யார் இந்த காரியத்தை பண்ணிருப்பா? டே, அதுல என்னடா சந்தேகம்? அந்த கர்மம் பிடிச்சவ வீரலட்சுமியோட வேலைதான். அவ கால் வச்ச இடம் உருப்படாதுடா. ஸ்னேகாவுக்கு பழமெல்லாம் வாங்கிட்டு வரும்போதே நினைச்சேன் அவ ஏதோ வில்லங்கம் பண்ண போறான்னு. நேத்தே அவளுக்கு ஒரு விஷ ஊசி போடாம போயிட்டேன். மிஸ் ஆயிருச்சு. இல்ல பாட்டி, வீரலட்சுமி ஒன்றும் அந்த அளவுக்கு கோழை இல்லை. என் உயிர் எடுக்கிறதுனால அவளுக்கு எந்த லாபமும் இல்லை. அவன்கிட்ட சொன்னது சரிதான். அவ கண்ணெல்லாம் என் உடம்பு மேல மட்டும்தான், என் உயிர் மேல இல்லை. இது கண்டிப்பா மகேஷோட வேலைதான்.
என் வயித்துல இருக்கிற கருவை கழிக்கிறதுக்காக அவர் என் உயிர் எடுக்கிறதுக்கு கூட தயங்க மாட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு என் மேல பகை முக்கியம். உன்னை பிடிக்கலன்னா விலகி போகட்டுமே, கொலை வெறி எதுக்கு? ஏண்டா உனக்கு புரியலையா? ஸ்னேகா சபதம் பண்ணியிருக்கா. அவ சபதம் நிறைவேறிடுச்சுன்னா மகேஷ் சாக வேண்டியதான். அதான் அவளை கொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறான். அவனுக்கு கெட்ட காலம் நெருங்கி போச்சு. அவரோட முகத்தெரிய நான் கிழிக்கிறேன். அவர் எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு நான் நிரூபிக்கிறேன். சரியனே புறம்போக்கு கொன்னுட்டு வாடான்னா மண்ணை கவிட்டு வந்து நிக்கிறியடா. அக்கா, நீ சொல்லி வச்ச மாதிரி தான் டாக்டர் வேஷத்துல போய் விஷ ஊசியை போட்டு வந்த. போடுற ஊசியே அவ கையில போட்டிருந்தா அந்த ஸ்னேகாவுக்கு இந்நேரம் சங்கூதி இருக்கலாம்டா. அறிவு கெட்டவனே, ஏன்டா ட்ரிப் ஸ்பாட்ல ஏத்தனே? நேரடியா போட்டா அவன் முடிச்சுப்பா. நான் மாட்டிக்கிட்டா உன் பேர் தானே போலீஸ்ல மாட்டோம். ஆஸ்பத்திரிக்கு கெட்ட பேர் வரணும்னு நீ தானே சொன்ன. அதான் பாட்டில் ஏத்துனேன். எனக்கு என்ன தெரியும், எவ்வளோ ஒரு டாக்டர் நைட் ரவுண்ட்ஸ் வருவான், அவன் தான் ஸ்னேகாவை காப்பாத்துவான்னு. எல்லாத்துக்கும் ரெடியா ஒரு பதில் சொல்லு. முண்டம் முண்டம். வீரலட்சுமி விடு, வேற ஏதாவது யோசிப்போம். அந்த கழுதைக்கு ஆயுசு கட்டி போல இருக்கு மகேஷ். அது சாகாது, உன்னையும் என்னையும் தான் சாகடிக்கும். இங்க பார், அவ ஒவ்வொரு முறையும் புழைக்க நான் செத்துட்டு இருக்கேன். அதை மறந்துடாத. அதுக்கு நான் என்னப்பா செய்யட்டும்? நீ அரை மனசோட இந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்க. நான் அவளை கொல்ல சொல்றேன், ஆனா நீ அவ வயிற்றுல வளர்ற கருவை மட்டும் அழிச்சிட்டு அவளை உன் தொழிலுக்கு கூட்டிட்டு வந்துடணும்னு பாக்குறேன். அதனாலதான் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் இப்படி தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கு. இதப்பா, அனாவசியமா என் மேல சந்தேகப்படாதே. அப்புறம் உனக்கும் எனக்கு தகராறு தான் வரும். உன்னை பகிச்சுக்கிறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. அந்த ஸ்னேகா உன்கிட்ட வந்தான் வை, எனக்கு தான் ஆபத்து. பணம் இல்லாம வறுமையில இருக்கிறப்பவே அவ என்ன கொஞ்சம் கூட மதிக்காம இந்த துள்ளு துள்றா. இன்னும் அவகிட்ட பணம் வந்துருச்சுன்னு வை, என்ன ஒரே மிதியா மிதிச்சிடுவா. அவளை அழிக்கணும், சுத்தமா மொத்தமா அழிக்கணும். நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணேன்னு வை, உன்னை அழிக்க வேண்டியதா இருக்கும். கடைசியா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. உன் முடிவு உன் கையில தான் இருக்கு. பாத்தீங்களாடா, யானை கிட்டயே பூனை எகிரட்டி போகுது. என் பலம் தெரியாம என்னையே இவன் அழிப்பானா? ஸ்னேகா எனக்கு வேணும்டா. அவளை நான் விபச்சாரம் ஆக்குவேன். அவளை யாரும் அழிக்க முடியாது. அவளை அழிக்கவும் நான் விட மாட்டேன். இந்தாம்மா மாத்திரை. பாட்டி, இந்த மாத்திரை ரொம்ப கசக்கருது. மாத்திரை கசக்கத்தான் செய்யும். என்னம்மா நீ? ஹலோ ஸ்னேகா. குட் மார்னிங் டாக்டர். நைட் டியூட்டின்னு தானே சொன்னீங்க, இன்னைக்கு என்ன மார்னிங் டியூட்டியா? டியூட்டி இரவு பகலா மாறி மாறி வருமா. உன் உடம்பு பூர்ணமா குணமாயிருச்சுன்னு நினைக்கிறேன். அநேகமா இன்னைக்கு சாயந்தரமே டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். நன்றி டாக்டர். ஆமா, உங்களுக்கு விஷ ஊசி போட்டது யாருன்னு என்கொயரியில கேட்டப்போ தெரியாதுன்னு சொல்லிட்டீங்களாமே. உங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லையா? சந்தேகம் இருக்கு, ஆனா அது பர்சனல். நானே நேரடியா நடவடிக்கை எடுத்துக்கிறேன். உங்களை கொலை பண்ற அளவுக்கு உங்க மேல யாருக்கு பகை? ஓகே, பர்சனல்னு சொல்லிட்டீங்க. இனிமேலும் அதை பத்தி கேட்கறதுல நியாயம் இல்லை. என்னால முடிஞ்ச உதவி செய்யலாமான்னு கேட்டேன். ஸ்னேகா, உண்மையை சொல்லு. பாட்டி, நல்லவங்க 4 பேர் துணை உனக்கு வேணுமா? தம்பி நல்லவர், சொல்லு. ஐயா, மகேஷன்னு ஒரு கடைஞ்செடுத்த அயோக்கியன். அவன் தான். பாட்டி, ஒண்ணு நீ சொல்லு, இல்ல என்ன சொல்ல விடு. இல்ல, நான் ஒன்னும் உங்களை கட்டாயப்படுத்தல. டாக்டர், மகேஷ்னு என் கணவர். அவர்தான் எல்லாத்துக்கும் காரணம். கணவரா? உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு நினைச்சேன். ஆனா ரிப்போர்ட்ல பிரெக்னன்ட் தெரிஞ்சது. கழுத்துல வேற தாலி இல்ல. எனி சீரியஸ் ப்ராப்ளம்? நான் ஏமாத்தப்பட்டிருக்கேன் டாக்டர். நானும் மகேஷும் காதலிச்சோம். ஒன்னா ஒரே வீட்டில் தங்கியிருந்தோம்.
பாவி ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் உங்களை கெடுத்ததும் இல்லாம கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். நீங்க இவ்வளவு பொறுமையா இருக்கீங்க. அந்த பாவியை நம்பி வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறான். பாம்புன்னு மிதிக்கவும் முடியாம கயறுன்னு தாண்டவும் முடியாம தவிக்கிறா. போலீஸ், கோர்ட்டு, மகளிர் காவல், மாதர் சங்கம்னு எவ்வளவு இருக்கு ஸ்னேகா. நீங்க ஒரு குரல் கொடுத்தா போதும், எல்லாரும் உதவிக்கு ஓடி வந்துருவாங்க. இல்ல டாக்டர், காதலுங்கிற மயக்கத்துல நானும் கண்மூடித்தனமா இருந்துட்டேன். அதோட தண்டனையை தான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கேன். வாழ்வா சாவான்றத நான் தான் முடிவு பண்ணணும். அடுத்தவங்க நேரத்தை, உழைப்ப பொதுநலத்துக்கு வேணா உபயோகப்படுத்தலாம். சுயநலத்துக்காக உபயோகப்படுத்தி அதை வீணாக்க கூடாது. இது என்னோட தனிப்பட்ட போராட்டம். இந்த போராட்டத்துல நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். என்ன ஒரு நல்ல நண்பனா ஏத்துக்கிட்டு ஏதாவது உதவி தேவைப்பட்டா உடனே கேளுங்க. நான் கட்டாயம் ஹெல்ப் பண்றேன். ஓகே டாக்டர். வரம்மா. என்னம்மா செய்யறது? உலகத்துல தேடி வந்து உதவி செய்யற டாக்டர் மாதிரி நல்லவங்க 4 பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. ஓடுனாலும் துரத்துக்கிட்டே வந்து உசுரை வாங்குற மகேஷ் மாதிரி அயோக்கிய பயல்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. நமக்கு கடவுள் தாமா துணை, கவலைப்படாம. எதுக்கு சார் இவ்வளவு? சாப்பிடு மணி. எங்க அப்பாவுக்கு நீ தான் வீட்டு அட்ரஸ் கொடுத்துருக்க. அது மட்டும் இல்ல, 2 வருஷமா பிரிஞ்சிருந்த குடும்பத்தை நீ தான் ஒண்ணு சேர்த்திருக்க. அதனால தான் சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஊர்ல முதலாளி சௌக்கியமா சார்? சௌக்கியம் தான்ப்பா. ஆமா, ஒரு நாள் எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே. நினைச்சேன் சார், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறப்பவே நினைச்சேன் ஏதாவது கேட்பீங்கன்னு. தெரியும், நீ பயங்கர புத்திசாலி. ஆமா, வைதேகி மாமின்றது யாரு? அந்த வைதேகி மாமிக்கும் எங்க அப்பாவுக்கும் எவ்வளவு தூரம் தொடர்பு? சார், ஸ்னேகான்றது யாரு? அவ எப்படிப்பட்ட பொண்ணு? அவ தப்பானவளா? மகேஷ்க்கும் அவளுக்கும் எந்த அளவு தொடர்பு? நீ எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லணும். ஐஸ்கிரீமை மட்டும் முழுங்கு, பாக்கி விஷயத்த சொல்லு. வைதேகி மாமி தப்பு பண்ணது காரணம் வறுமை, பசி. உங்க அப்பா தப்பு பண்ணது காரணம் வசதி, பணம். வைதேகி மாமியோட பொண்ணுதான் ஸ்னேகா சார். ஸ்னேகா மேல ஆசைப்பட்டு அந்த குடும்பத்தை அழிச்சிட்டார் சார். அவர் செஞ்ச காரியத்தினால வைதேகி மாமியும் ஸ்னேகாவும் இன்னமும் பிரிஞ்சிருக்காங்க. ஸ்னேகாவுக்கு விபச்சாரின்னு பட்டம் கூட கிடைச்சாச்சு. அப்ப மகேஷ் கூட அவளோட உறவு? பல பேர் ஸ்னேகா மேல ஆசைப்பட்டது நிஜம். அவ ஆசைப்பட்டதும் கணவனா ஏத்துக்கிட்டதும் மகேஷ் மட்டும்தான். ஆனா மகேஷும் ஸ்னேகாவுக்கு துரோகம் செஞ்சுட்டான். இதுக்கு ரோஜாவும் உடந்தையா இருந்தாங்க. பாவம் சார், ஸ்னேகா தனியா இருந்து போராடிக்கிட்டு இருக்கா. கவலைப்படாத மணி, எங்க அப்பா செஞ்ச பாவத்துக்கு நான் பரிகாரம் செய்யறேன். ஸ்னேகாவுக்கு நியாயம் கிடைக்க நான் ஏற்பாடு பண்றேன். அது மட்டும் நடந்துட்டா அதை விட பெரிய உலக அதிசயம் வேற எதுவும் இல்லை சார். அந்த அதிசயம் நடக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்தாங்க மாமா. என்னம்மா மகேஷ் என்ன சொல்றான்? கிரானைட் பிசினஸ்ல பிஸி ஆயிட்டானா இல்ல இன்னும் ஸ்னேகா விஷயத்தையே குரங்கு புடியா புடிச்சிட்டு இருக்கானா? ஒன்னும் தெரியல மாமா. ரொம்ப அமைதியா இருக்காரு. ஆனா அந்த அமைதியே கொஞ்சம் பயமா இருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் மருந்து காலத்தினுடைய கையில இருக்குமா. பிரச்சனை வரும்போது அவசரப்பட்டு முடிவெடுக்காம நிதானமா இருந்தாலே போதும். வந்த பிரச்சனை தானாவே விலகிடும். சரிங்க மாமா. நான் நம்ம கிரானைட் பிசினஸ் விஷயமா டெல்லியில ஒரு 2-3 பார்ட்டி கிட்ட பேசிட்டு இருக்கேன். அநேகமா அடுத்த வாரம் டெல்லிக்கு போக வேண்டி இருக்கும். நீங்க சமாளிச்சுப்பல? நான் பாத்துக்கிறேன் மாமா. மகேஷ், டேய் மகேஷ், எங்க இருக்க? வெளியே வா. என்ன இது? கொஞ்சம் மரியாதையா பேசு, பல்ல தட்டி விடுவோம் படுவா. உங்க வீரெல்லாம் என்கிட்ட தான் செல்லுபடி ஆகும். அந்த மகேஷை தட்டி கேட்க உங்களுக்கு எது தைரியம்? ஏய் கிச்சா,
கத்தாம சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிட்டு போ. உன் புருஷன் வர வர கொலகாரனா மாறிட்டு வரான். நாயை ஏவி விட்டு ஸ்னேகாவை கடிக்க விட்டுருக்கான். அவ ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட்ல இருக்கா. அங்க அடியால அனுப்பி விஷ ஊசி போட்டு எங்க ஸ்னேகாவை கொல்ல பார்த்திருக்கான். என்ன நீ சினிமா கதை மாதிரி நீ பாருன்னு இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போற? ஏதாவது நம்புற மாதிரி சொல்லு. உங்களுக்கு ஆதாரம் சாட்சி எது கொடுத்தாலும் அது செவிட காதுல ஊதுன சங்கு மாதிரி தான். மகேஷ் ஸ்னேகா வாழ்க்கையை நாசம் பண்ணா. வயிற்றுல புள்ளைய கொடுத்தான்னு ஆதாரத்தோட நிரூபிச்சேன். உங்க பையனை என்ன பண்ணு? போலீஸ்ல ஒப்படைச்சு. நாயை ஏவி விட்டவங்கிட்ட நியாயம் கிடைக்காது. அந்த ராஸ்கலை கூப்பிடுங்க. டேய் மகேஷ், டேய் கிச்சா, என் புருஷனை ராஸ்கல்னு சொன்ன உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன பண்ணுவ? என்ன ராஸ்கல்னு திட்டுவியா? போலீஸ கூப்பிடுவியா? அடியால வச்சு அடிப்பியா? நான் எதுக்கும் துணிஞ்சிட்டேன். அதான் தெரியுதே. அதனாலதான் மகேஷ் மேல அபாண்டமா குத்தம் சொல்ற. நான் அபாண்டமா பேசுறேன்னு சொன்னா உங்க நாக்கு அழுகி போயிடும். நான் ஆதாரபூர்வமா தான் சொல்றேன். மகேஷும் அந்த விபச்சாரி வீரலட்சுமியும் கூட்டு சேர்ந்துட்டான். நான் நம்ப மாட்டேன். என் புருஷன் புதுசா ஒரு கிரானைட் பிசினஸ் ஆரம்பிச்சு அதுல பிஸியா இருக்காரு. உங்க பின்னாடி சுத்துறதுக்கு அவருக்கு டைம் இல்ல. அனாவசியமா ஒரு வம்பு கிழக்காம நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. இடத்த காலி பண்றது என்ன? இன்னும் ஒரு வாரத்துல அந்த மகேஷ் அடிச்சு காலி பண்றேன். உன் தாலியை கட்டி வீசறதுக்கு நீ தயாரா இருந்துக்கோ. டேய், அடிச்சு முகரையெல்லாம் பேத்துருவேன். என்ன பொம்மநாட்டி முன்னால துள்ளி காட்டுறியா? உன்னால மகேஷ ஒண்ணும் பண்ண முடியாதுடா. ஏதாவது பண்ணணும்னா பண்ணிக்கோ போ. அவனை கொலை பண்றேன், பண்ணி காட்டுறேன். உங்க யாரையும் நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன். அந்த மகேஷ்க்கு நான் தான் யமன். என்னம்மா என்ன நீ? அது குறைக்கிற நாயமா கடிக்காது. இல்ல மாமா, நமக்கு தெரியாம ஏதோ நடந்துட்டு இருக்கு. மகேஷ் உயிருக்கு ஆபத்துன்னு எனக்கு தோணுது. எப்படி எப்படி சொல்ற? வீரலட்சுமியோட மகேஷ் கூட்டு சேர்ந்துட்டான்னு கிச்சா சொன்னதுனால சொல்றியா? அப்படிலாம் எதுவும் இருக்காதுமா. இருந்தாலும் நான் விசாரிச்சுக்கிறேன். நீ போமா, பயப்படாம உள்ள போ. நீ போய் உன் வேலையை பாருமா, நான் பாத்துக்கிறேன். போமா. என் பேர் புகழ்மணி. என்ன சார் சொல்லுங்க. இல்ல, இன்னைக்கு புதுசா கிரானைட் பிசினஸ் ஆரம்பிச்சதா பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். அதை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணோம். கொஞ்சம் மேனேஜரை பார்க்கலாமா? என்ன விஷயம்னு என்கிட்டே கேளுங்க. I'll help you. ராஸ்கல், ஏன் பெர்மிஷன் இல்லாம ஏன் ஆபீஸ்ல இவன் என்ன பண்றான்? சொல்லுங்க சார். உங்க கூட இப்போ ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன வேணுமா? என்ன கெலாட்டா ஏதோ பண்றாரா? இல்ல சார், நம்ம கிரானைட் ப்ராடக்ட்ட பேப்பர்ல பார்த்தாராம். நம்ம ப்ராடக்ட் லோக்கல் மார்க்கெட்ல கிடைக்குமான்னு கேட்க வந்திருக்காரு. நாம எக்ஸ்போர்ட் மட்டும் தான் பண்றோம்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஆளு உள்ள வர சொல்லுங்க, நான் பேசிக்கிறேன். ஓகே சார். எம்டி உங்களை உள்ள கூப்பிடுறாரு. எம்டி? யார் அவரு? அவர் பேர் என்ன? மகேஷ். மகேஷ்? மகேஷ் நீயா? என் ஆபீஸ்ல ஏன் பெர்மிஷன் இல்லாம உனக்கு என்ன வேலை? நான் இங்க கிரானைட் பத்தி விசாரிக்கலாம் வந்தேன். நீதான் அது. இரு 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 இரு. நிஜமாவே நீ பிசினஸ் விஷயமா தான் பேச வந்தியா, இல்ல அந்த சந்தடி சாக்குல என்ன வேவ் பார்க்கலான்னு வந்தியா? அடடடடட, அப்படியே ஒன்று இருக்குல்ல. ஆமா மிஸ்டர் மகேஷ், உன்னை பார்க்குற வரைக்கும் எனக்கு அந்த ஐடியாவே இல்ல. இப்போ உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் பழைய விஷயம்லாம் ஞாபகத்துக்கு வருது. பழைய விஷயமா? அது என்னது? ஸ்னேகா. ஏய்,
அனாவசியமா என்கிட்ட மோதாத. தேவையில்லாம அசிக்கப்பட்டு திரும்பி போவேன். நான் மோதணும்னு முடிவு பண்ணிட்டா நேரடியாவே மோதிடுவேன். யாருக்கும் பயப்பட மாட்டேன். அப்படி ஏன் நீ அந்த ரத்னசாமியை பார்த்து பயந்து ஓடுற? ஓ அதுவா? அது பயம் இல்ல, ஒரு மரியாதை. ஏன்னா அவர் எங்க அப்பா. அப்பானா மரியாதை கொடுக்கணும்ல. ஓ ரத்னசாமி மகனா நீ? குட், வெரி குட். உனக்கு இந்த விஷயமே தெரியாதா? சரி இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நான் ரத்னசாமியோட மகன் தான். ஸ்னேகா எங்க ஊர் பொண்ணு தான். ஸ்னேகா வாழ்க்கையை இப்படி அனாவசியமா கெடுத்துட்டியே, அவ வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? அதானே பார்த்தேன். அப்பம் புத்தி அப்படியே உங்ககிட்ட இருக்குடா. இத்தனை நாள் உங்க அப்பா ஸ்னேகா பின்னாடி லோ 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 லோன்னு அலைஞ்சிட்டு இருந்தான். இப்ப நீ. ஆமா தெரியாம தான் கேக்குறேன், எத்தனை பேரா ஸ்னேகா பின்னாடி அலைவீங்க? சொல்றதுக்கே நாக்கு கூசு. அப்பனும் புள்ளையும் ஒரு பொண்ணுக்காக என்ன குடும்பம்டா. ஆஹா மிஸ்டர் மகேஷ், இப்பதான் உன்னோட உண்மையான புத்தி வெளியில வருது. துபார் மகேஷ், உன்ன மாதிரி நான் ஸ்னேகா பின்னாடி லோ லோ நாளே இல்லை. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நியாயத்தை கேட்கறதுக்கு ரத்த சம்பந்தம் தேவையில்லை, இறக்க குணம் இருந்தா போதும். உனக்கு உங்க அப்பனுக்கு என்னைக்கிடா இறக்க குணம் இருந்திருக்கு? அரக்க குணம் தான் இருந்திருக்கு. சை, உங்ககிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்ல. கெட் அவுட், கெட் அவுட் அண்ட் கெட் லாஸ்ட், கோ. ஐயோ, யாருனால அந்த வாக்குவாதம் பண்ண முடியாட்டியும் உடனே இந்த வார்த்தை கெட் அவுட் கெட் லாஸ்ட். உனக்கு என்ன, நான் வெளியில போனோம் அவ்வளவுதானே, நான் போறேன். அதுக்கு முன்னாடி ஸ்னேகா வாழ்க்கைக்கு என்னடா சொல்ல போறேன்? டேய், உன்கிட்ட எனக்கு என்னடா பேச்சு? பார், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. முதல்ல வெளியில போ. போடா மகேஷ். டேய், நீ ஸ்னேகா ஸ்னேகானாலே இருந்து பார்த்தா நீ அவளை வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு நினைக்கிறேன். நீ செஞ்ச தப்ப தட்டி கேட்க வந்திருக்கேன்டா. டேய், உனக்கு அந்த தகுதி இல்லடா. போ, நீயும் போய் அந்த ஸ்னேகா கிட்ட ஐக்கியமாயிடு. ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர், கிச்சா, கிருஷ்ணான்னு அவளுக்கு ஏகப்பட்ட கான்டாக்ட்ஸ். போ, உங்க அப்பாவும் அவள் கஸ்டமர் தானே, அதே மாதிரி நீயும் அவ கஸ்டமர் ஆயிடு. நீயும் அவ கஸ்டமர் தானே, அப்ப உங்க அப்பா அவளை வச்சிருந்தாரா? டேய், என்னடா சொன்ன? எங்க அப்பா பையா? டேய், உன்னை நான் கொல்லாம விட. டேய், டேய், எங்க அப்பா ஒரு வாழ்க்கை கொடு, இல்ல மரியாதை கெட்டுரும். முடியாதா? உன்னால என்ன பண்ண முடியுமோ படிக்கும். வெளியில தூக்கி எறிங்க. ஓகே, ஒரு நடத்த கிட்டவளுக்காக ரோட்ல போற கண்ட நாயெல்லாம் என்ன கேள்வி கேட்டு போகுது. அம்மாடி, மணி 10:30 ஆச்சு. நீ போய் தூங்கு. மகேஷ் வந்தா நான் பாத்துக்கிறேன். எப்படி மாமா தூக்கம் வரும்? இவ்வளவு லேட்டா அவர் வந்ததே இல்லையே. கிரானைட் பிசினஸ் விஷயமா சுத்திட்டு இருப்பாமா. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த பிசினஸ் ஆரம்பிச்சதுல இருந்து அவன் ஃபுல் டைம் பிஸி ஆயிடுவான்னு. மகேஷ், என்ன இது பார்க்க கிழிஞ்சிருக்கு? இதுவா? அது ஒரு சின்ன பிரச்சனை. அதுக்கே எப்படி பதற? பிரச்சனையா? நான் நினைச்சேன் அந்த கிச்சா கூட தானே அவன் தான் உங்களை அடிச்சானா? ஏய், என்னாச்சுமா உனக்கு? ஏன் இப்படி உளர்ற? கிச்சாக்கு என்ன அடிக்கிற அளவுக்கு அவனுக்கு தைரியம் வந்துருச்சா? ஆபீஸ் பத்தி யோசிச்சுட்டே வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். தெரியாம ஒருத்த மேல இடிச்சிட்டேன். அவன் ஆத்திரத்தை சட்டையை பிடிச்சு கிழிச்சிட்டான். அவ்வளவுதான் வீடு. இல்ல மகேஷ், போய் சொல்லாதீங்க. உங்களுக்கு கிச்சாவுக்கு சண்டை நடந்திருக்கு, எனக்கு தெரியும். ஐயோ ரோஜா, கிச்சாவை பார்த்தே நான் ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப அவன் இங்க இருந்து வந்தான். இன்னைக்கு வந்தான், வீட்டுக்கு வந்தான். நீங்க அந்த வீரலட்சுமி கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஸ்னேகா மேல நாயை ஏவி விட்டீங்களாமே. ஸ்னேகா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது விஷ ஊசி போட்டு அவளை கொல்ல பாத்தீங்களா? அவ சொன்னா நீ நம்பிடுறதா? நான் நம்பல. என் புருஷனுக்கு கிரானைட் பிசினஸ் பாத்துக்கிறதுக்கே டைம் இல்ல. கண்டவ பின்னாடி எல்லாம் அவர் ஏன் அலையணும்னு நல்ல 4 வார்த்தை கேட்டேன். குட், வெரி குட். என் தாலி நினைக்காதுன்னு மிரட்டிட்டு போறான். ராஸ்கல், அப்படியே சொல்லிட்டு போனா.
நேர்ல ஏன் கூட மோத தைரியம் இல்லாத கொலப்பைய வீட்டுல இருக்க அப்பாவி பொம்பளை வந்து மிரட்டிட்டு போறான். சரி விடுப்பா. என்ன விடுப்பா? நீங்க வீட்டுல தானே இருந்தீங்க. அவன் சொன்ன வார்த்தைக்கு அவன் நாக்கு இழுத்து வச்சு அறுத்திருக்க வேண்டாம். இவன் சொல்றத பத்தியாமா? ஏண்டா நம்ம என்ன கசாப்பு கடையை நடத்துறோம்? நாக்கை இழுத்து வச்சு நறுக்கிறதுக்கு, ஈரல் கொலையை புடுங்கிறதுக்கு. நான் எரியிற நெருப்ப அணைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். நீ என்னடா தூண்டி விடுன்னு சொல்றிய? அப்போ ரோட்ல போற கண்ட தரதல பையெல்லாம் வீட்டுக்குள்ள புகுந்து என் பொண்டாட்டி தாலி நாளைக்காதுன்னு மிரட்டிட்டு போவா. அது கேட்டு நீங்க சும்மா இருப்பீங்க, அப்படித்தானே? மகேஷ், அதை விடுங்க. நீங்க ஸ்னேகா கூட எந்த வம்புக்கும் போலியா? ஸ்னேகாவா? யார் அது? அப்படி ஒரு பேரே நான் கேள்விப்பட்டதில்ல. நீங்க அவ மேல நாயை ஏவி விடல, அவளை விஷ ஊசி போட்டு கொல்ல முயற்சி பண்ணல. உங்களால அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுல்ல? ரோஜா, நீ என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்ட பாரு. அப்படியே எனக்கு அருவருப்பா இருக்கு. எவனோ அவளை கெடுத்தான், அவ வயிற்றுல பிள்ளைய கொடுத்தான். அந்த குழந்தைக்கு என் இன்ஷியல வைக்கணும்னு ஆசைப்பட்டா. நான் இழிச்சவா இல்லைன்னு ப்ரூவ் ஆனோன்னு என் மேல 1000 கட்டுக்கதைகளை கட்டுறா. இதை நீ நம்புறியா? ரோஜா, வீணா பேச்ச வளர்க்காதம்மா. எனக்கு மகேஷ பத்தி நல்லா தெரியும். அவன் அனாவசியமா எந்த வம்புக்கும் போக மாட்டான். அந்த கிச்சா தான் பொய் சொல்றான். இவன் ஸ்னேகாவை மறந்துட்டான். கிரானைட் பிசினஸ்க்காக ராத்திரியும் பகலுமா உழைக்கிறான். நீ உன் புருஷனை நம்புமா, அவ்வளவுதான். சரிங்க மாமா. மகேஷ், சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் வாங்க. அப்பா, ரொம்ப தேங்க்ஸ் பா. எதுக்கு? என் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்க பாருங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னப்பா? இவ்வளவு நேரம் ரோஜாவுடைய மாமனாரா பேசின, இப்போ உன் அப்பா ராஜசேகரா பேசிட்டா. அப்படின்னா இப்ப நான் உன் அப்பா நான் பேசுறேன்டா. ஒரு கர்ப்பிணி பெண்ணு மேல நாயை ஏவி விட்டு அவளை கொல்ல பார்த்திருக்கிறிய, நீலா மனுஷனாடா? ஏண்டா விஷ ஊசி போட்டு கொலை பண்ற அளவுக்கு நீ கிராதகன் ஆயிட்டியாடா? இவ்வளவு நாளும் துரோகம் தானடா பண்ணிட்டு இருந்த, இப்போ கொலைகாரனா மாறிட்டியடா. இல்லப்பா, எல்லாம் போய் அடி செருப்பால பிச்சு விடுவோம் பிச்சு. உன் பொண்டாட்டிய பார்த்து என்ன நீ நம்பலியான்னு அப்பாவி மாதிரி உருக்கமா கேட்டினா அவ வேணா நம்புவா. நான் நம்ப மாட்டேன்டா. நான் உன் விழிய பார்த்து நீ போற வழிய கண்டுபிடிக்கிறவன்டா. கண்ணுதான்டா ஒரு மனுஷனை எடை போட்டு காட்டுற தராசு. அது அவன் செய்யற நல்லதையும் காட்டும், கெட்டதையும் காட்டும். உன் பார்வையே சொல்லுது நீ தப்பான வழியில போயிட்டு இருக்கன்னு. எங்க எங்க என் கண்ணை பார்த்து சொல்றா, இல்லன்னு சொல்றா, பார்க்கலாம் சொல்றா. ஸ்னேகா உயிருக்கு உன்னால ஏதாவது ஆபத்து வந்துச்சு, நானே உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்டா படுவா. அவளை நிம்மதியா வாழ விடுறா. இல்லப்பா, அவளை நான் வாழ விட மாட்டேன், அழிப்பேன். மாமா, அங்க என்ன சத்தம்? அது ஒண்ணும் இல்லம்மா. மனுஷனா வாழ முயற்சி பண்றா, மத்தவங்களையும் மனுஷனா வாழ விடு. இப்படி அற வாங்கி சாகாத.